என்னுடைய ரத்தமாய் என் பெயருக்கு சிந்தப்பட்ட ரத்தமாய் இருக்கிறபடினால் என்னுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாடு அந்த மீட்கும் பொருளின் வல்லமையை பற்றி சொல்லுகிறது. சரீரத்தில் இருக்கிறவனை மீட்க முடியும், ஆனா ஆத்துமால இருக்கிறவன் மீட்க முடியாது. ஏன்னா வாசிங்க என்னாகும் 35, 32, 33 மீட்கும் பொருளை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். தன் அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி போனவன் ஆசாரியன் மரணம் அடையாததற்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்பி வரும்படி நீங்கள் அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்க கூடாது. ஓகே, அடுத்து நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள். ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். நல்லா கவனிங்க, இயேசுவின் ரத்தத்தை பத்தி படிக்கிறோம். ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். ரத்தம் சிந்தினவனுடைய, நல்லா கவனிங்க, ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட ரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. நான் ரத்தம் சிந்துகிறவன் என்றால், நான் பாவம் செய்தவன் என்றால், என் பாவ நிவர்த்தி எதுலையுமே வராதான். ஒரே ஒரு வழிதான் இருக்கான். என்னது? ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இருக்கிறீங்களா? நீங்க சிந்தனுமா? நீங்க பாவம் செஞ்சா உங்க ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் தான் பாவ நிவர்த்தி உண்டாகும். இங்கே வேதம் சொல்லுகிறது, சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. எப்படி அவர் என் பாவத்தை கழுவ முடியும்னா, என் ரத்தம் சிந்தப்பட்டா தான் என் பாவத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும். அதனாலதான் நம்ம எல்லாருடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நாம் சிந்த வேண்டிய ரத்தத்தை நமக்கு பதிலாக ஆவியானவர் கண்களை திறப்பாராக சிலுவையிலே அவர் சிந்தினார். அப்ப சிந்தப்பட்ட ரத்தம் என்னுடைய ரத்தமாய் என் பெயருக்கு சிந்தப்பட்ட ரத்தமாய் இருக்கிறபடினால் என்னுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு இருக்கிறது. பரிசுத்தவான்கள் உதவி செய்வார். ரத்தம் சிந்தினருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆத்தும மீட்பு என்பது அருமையானது. மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டால் அவன் என்ன செய்ய முடியும்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும். பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே இயேசுவை பற்றி பேசப்படுகிறது. எல்லா புத்தகங்களிலும் இயேசு இருக்கிறார். இந்த இயேசுவை குறித்து அறிவதே ஞானமாயிருக்கிறது. இந்த இயேசுவை பற்றி பேசுவதே கிருபையாயிருக்கிறது. கிருபை என்னன்னா இயேசுவை பற்றிய செய்தி. அப்ப இவர் எங்க வராருன்னா ஆதியாம்ல இருந்து வந்துகிட்டே இருக்கிறார். நிழலா வர்றாரு. இப்ப நீங்க இந்த நிழலை பார்த்தீங்கன்னாலே இயேசுவையும் அவருடைய பாடுகளிலாலே வருகிற பலன்களையும் அந்த மகிமையும் நமக்கு எவ்வளவு வல்லமையா இருக்குன்றது நீங்க அங்க பார்க்கலாம். எங்க இருந்து வருது? ஏதேன் தோட்டத்துக்குள்ள அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டில இருந்து வருது. முதலாவது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அதிலிருந்து புறப்படுகிற அந்த சிந்தப்பட்ட ரத்தத்திலிருந்து அந்த தோலை எடுத்து ஆதாமுக்கு உடுத்தின போது அவன் நிர்வாணம் மறைக்கப்பட்டது. பாவம் செய்த பிறகும் உங்கள் பாவத்தை ஒன்று மறைக்கும் என்றால் அதற்கு பேர் தான் கிருபை. அது ஏதேன் தோட்டத்திலே அந்த கிருபையை குறித்த செய்தி வந்துருச்சு. அடுத்து காயின் தன் சகோதரியை கொலை செய்தான். அவன் சொல்றான், ஆண்டவரே என் மேல இறக்கமா இருங்க, என்னை பார்க்கிறவன என்னை கொன்றுவான். அப்ப அவன் மேல ஒரு அடையாளம் போடுறாரு, உன்னை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும். வேற யாராச்சும் ஒருத்தனை கொண்டா அவனுக்கு 1 பலி, ஆனா ஒன்ன தொட்டா 7 பலி. அவன் சொல்லி நெத்தியில் ஒண்ணு போடுறாரு. அந்த போட்டார்ல அந்த மேட்ரு, அதுக்கு பேர் தான் கிருபை. அப்ப கிருபை ஒருவன் மீது இருக்கும் என்றால் அவன் மகா பெரிய கொலைகாரனா இருந்தாலும் அந்த கிருபையின் கீழ் இருக்கிறவனை தொட்டால், மற்றவனை தொட்டா 1 பலி, கிருபைக்கு கீழே இருக்கவனை தொட்டா 7 பலி. ஆமென்.